என்ன பெல் ஐக்கான் கொடுக்கணுமா? என்ன வர மாட்டேங்கிங்க? லைவ் போட்டிருக்கீங்களா இல்லையா? கரெக்டா 18:34 வெளியே வந்து கூட பண்ணுங்க வாங்க. ஒரு ஆள் கம்மியா இருக்கு போடுங்க. போட்டோ 5-6 போங்க. தம்பி வந்துச்சா? உலகன் மீடியா நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு எங்களது நன்றி நன்றி நன்றி. திருச்செல்வா இரு கேப்டன்களும் உடனே வாங்க. வயலந்து கூட வாங்க முதல்ல. வந்துட்டாங்க. உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. வாங்க 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 வாங்க. சூப்பரியா, அருமை அருமை. அனைத்து வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க. இன்னொரு ஆள் நிறுங்க பின்னாடி. ஆமா, ஒரு கல்லிகளே விட்டாலும் விழாவு மாதிரி இருந்தா பிடிச்சுக்கோங்க. அடுத்த கேப்டன் வாங்க, உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க. நோட்டு நோட்டு யார் வச்சிருக்கா? நோட்டு. ஆமா, நீ கபடி விளையாட வேண்டாமியா, நீ ஓரமா நில்லு. ஆமா, தமிழ் ரெண்டு கேப்டன் வாங்க. கேப்டன் இது உங்க அணி பேரை சொல்லுங்க, ஃபார்மிட்டா கொடுங்க. சரி ரைட்டு, அப்ப நீங்களே எழுதுங்க. அந்த சைடு போங்க. அப்படியா, சரி ரைட்டு. அப்ப இன்னொரு பேரை கொண்டு வாங்க. மக்கள் இருக்காங்கல்ல.
கொஞ்சம் எழுதிச்சுக்கோங்க, பின்னாடி இருங்க, ஏன்னா மேலே போட்டுரும். நீ என்ன அந்த பக்கம் இருக்கட்டும். போதும். இன்டர்நேஷனல் கபடி பயங்கரமா இருக்கும் கபடி. ஆமா, எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது இந்த மாதிரி இளைஞர்களை. உங்க டீம் பேரை சொல்லுங்க. ரைட்டு, சிறுத்தை புலின்னு வைங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். ஆமா, ஏ டீம் கேப்டன் பிரிக்கட்டும். இல்ல, அவங்க இப்பத்தானே வராங்க. ஆமா, இன்டர்நேஷனல் கபடி அதுக்கு தான் சொல்லுது. ஆமா, அப்படி பின்னாடி இருக்க முன்னாடி வந்து அமைக்கிடுவாங்க. ஆமா, மார்க்கெண்டி வாங்க, உங்களுக்கு தான் நேரம் கடந்துகிட்டே இருக்க. டவுசரை போட இவ்வளவு நேரமா? ஆமா, முரட்டு கபடி, அதனால ரொம்ப எத்திராங்க. என்ன தள்ளி தூக்கி வீசிட கூடாது, கவனமா கொஞ்சம் மெதுவா விளையாடுங்க. உங்களுக்கு துள்ள முடியலன்னா விட்டுருங்க. அருமையான கபடி போட்டி. கேப்டன், இரு கேப்டன்களும் இல்ல, அங்கிட்டு கொஞ்சம் கெவியா இருக்கு, இங்கிட்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்படியா, சரி, அவங்களா தான் பிரிச்சாங்களா? ரைட், பாப்போம். சரி வாங்க, கேப்டன் யாரு? சரி ரைட்டு, இந்த சைடு கேப்டன் யாரு? ஏ அன்னைக்கு ஏ டீம் கேப்டன். ₹1 விடுங்க, தலையா பூவா போடுது. கேப்டன் அஜய் ஸ்ரீராம். ஏ டீமுக்கு அஜய் போடுங்க, பி டீமுக்கு ஸ்ரீராம். ஆமா, பேரு யாருமே மேல போதுதான், கரெக்ட்ல இதான் லெவல்ல. ஆமா, அந்த சைடு ஏ டீம், இந்த சைடு பி டீம். இவன் தான் ஸ்ரீராம். அஜய் ஏ டீம். என்னது தலைய போவா? முதல் ரைடு யாரு? எல்லாமே அது எல்லாம் கேட்டு போனஸ்னா எதுவும் கிடையாது, தொட்டா தான் அவுட். ஆணுங்கலாம். அருமையான இன்டர்நேஷனல் கபடி. இதோ முதல் ரைடு தூக்கிட்டாரியா, 1 பாயிண்ட். ஏ டீம் 1 பாயிண்ட். அடுத்து பம்பரமா சுத்தி கொண்டு இருக்கிறார். அருமையான 1 பாயிண்ட் தூக்குகிறார். பி டீமுக்கு 1 பாயிண்ட். அடுத்து நடந்து கொண்டே இருக்குது. அற்புதம். 1 பாயிண்ட். ஏ டீமுக்கு 1 பாயிண்ட். சூப்பர் கபடி. இல்ல சூப்பரான கபடி. அற்புதம். போனஸ்ல எதுவும் கிடையாது. 1 பாயிண்ட். திருச்செல்வம். இவர் ஒரு சிறந்த ஆட்டக்காரர், சாதாரணமா எண்ணி விடக்கூடாது. அப்படித்தான். எத்தனை? 2 பாயிண்ட். ஏ டீமுக்கு 2 பாயிண்ட். அற்புதமான கபடி போட்டியா, பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இளைஞர்களும். உண்மையிலே நேஷனல் கபடி போட்டாங்க. இது அற்புதம். சூப்பர். ஒன்றுமில்லை. கவனமாக விளையாட வேண்டும்.
தூக்கி வீசப்பட்டாரா? ரைடர் அவுட். ஆமா, கோட்டை விட்டு விளைவிட்டார். அற்புதமான வீரர். பத்தியா எவ்வளவு டெக்னிக்கல் ஆனது. 1 பாயிண்ட். ஆதரவு தெரிவித்து திறமையான வீரர். அதேதான் தூக்கு. விட்டுறாத விட்டுறாத. அதேதான் தூக்கு. விட்டுறாத விட்டுறாத விட்டுறாத. அப்படித்தாண்டியா 1 பாயிண்ட். வலிக்கப்பட்டது. வலிக்கு வரும்போது வலிக்கு விட்டார். அற்புதமான ஆட்டக்காரர். சிறந்த ஆட்டக்காரர். சாதி கடையில இருக்கு, பைக் கடையில ஆமா போய் விட்டாங்க. சாய் எடுத்துங்க கடையில கல்லாப்பிடிக்கிற. அற்புதம் அற்புதம். சூப்பர் 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 சூப்பர். பம்பரமா ஆடுதாருங்க. சல்லிக்கட்டு கால போல துள்ளி குடிக்காரு பாருங்க பாருங்க. அவர் டெக்னிக்கல் ஆட்டத்தை பாருங்க. அப்படிதான் தட்டிட்டாரா? 1 பாயிண்ட். அருமையான ஆட்டக்காரங்கய்யா. நான் சாதாரணமா இவங்க கபடி கபடின்னு நினைச்சேன். சூப்பரா ஆடுறாங்க. என்னாச்சு? ஒன்றும் நடக்கவில்லை. பரவாயில்லை. முயற்சி பயினார், ஆனால் முடியவில்லை. திரும்பி முயற்சி செய்து விட்டார். என்னாச்சு? யார் அவுட்டு? ஈச் ஒன். வாக்குவாதம் செய்யக்கூடாது. வாக்குவாதம் செய்யக்கூடாது. கபடி போட்டிக்குள்ள அம்பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்க சூப்பர். இல்ல இல்ல 1 பாயிண்டா? 1 பாயிண்ட். பம்பரமா சுத்திக்கிட்டு வர்றாங்க. சொன்னா அதுக்குதான் 1 பாயிண்டா? தள்ளி விடும்போது நீங்க கொஞ்சம் தாங்கி பிடிங்க சைட்ல இருக்கவங்க. 1 பாயிண்ட். கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வா. பம்பரமான ஆட்டக்காரர். என்னாச்சு? அவ்வளவுதான் 1 பாயிண்ட். சூப்பரா பிடிபட்டது. மாடு பிடிபட்டது. அருமையான மாட்டை அடக்கி விட்டார்கள். ஆமா, அந்த அண்டாவை போடு. சூப்பரியா. 3 பாயிண்ட். ஏ டீமுக்கு 3 பாயிண்ட். பி டீமுக்கு டைம் அவுட். பாயிண்ட் சொல்லுங்க. ஏ டீம் 17, பி டீம் 9 தான்யா. கவனமா விளையாடுங்க. கொஞ்சம் கவனமா விளையாடுங்க. பி டீம் 9, ஏ டீம் 17. கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. கவனமா விளையாடுங்க. ஆடுகளத்தை அலங்கரிக்கார் பாருங்கயா. தூக்குங்கயா. விட்டாங்க. அதேதான். அப்படித்தான். அற்புதமான ஆட்டக்காரர். சூப்பர் 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 சூப்பர். அருமை. 1 பாயிண்ட். டெக்னிக்கல் ஆட்டக்காரர். டெக்னிக்கல் ஆட்டக்காரர். இவரும் ஒரு சிறந்த வீரர் தான். இவர் அதேதான் 1 பாயிண்ட் அடிக்கப்பட்டது. அவர் திறமையை காமித்து விட்டார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை 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 அருமை. அருமையான ஆட்டக்காரர். 1. அப்பா டச். 1 பாயிண்ட். 1 பாயிண்ட் எடுத்து விட்டார். அற்புதமான ஆட்டக்காரர். டெக்னிக்கலா ஆடுறாங்க பாருங்க. எல்லாரும் தயவு செய்து கோட்டை விட்டு தள்ளி நின்னுங்க. கோட்டை மேல நிக்காங்க. பாத்தீங்களா? மாடு கதறுது. இப்ப பிடிக்கப்படும். கதறுவையா
உனக்கு கொடுக்கு தட்டிட்டாரா? இல்ல 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 பக்கத்தியா 2 பாயிண்டா 1 பாயிண்டா? 1 பாயிண்ட் தான். 1 பாயிண்ட். 1 பாயிண்ட். பி டீமுக்கு 1 பாயிண்ட். மாஸ்டர் உசுல வாயில வச்சுட்டு ஊருங்க நிப்பாட்ட எடுத்து அதை கொடுத்துருக்கோம். ஆமா, உசுல வாயிலே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. குச்சி முட்டாய் மாதிரி துவைக்க வேண்டாம். ஆமா, உயிரை ஊதும் போதுதான் அவங்க நிப்பாங்க, எந்திப்பாங்க. சூப்பர்யா, பிடிபட்டது. ஓகே, அந்த அண்டாவை தூக்கி போடுங்க. சூப்பர் மாடு, பிடிபட்டது. அண்டாவை தூக்கி போடுங்க. அருமையான மாடு. பிடிபட்டது. ஈச் ஒன், 2 பக்கமும் 1 1. ஆமா, தூக்குனா அப்படி தூக்கணுமியா. இதெல்லாம் ஆட்டம். மேலாம தூக்கிறேன்னா எல்லாத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. 1 பாயிண்ட். பி டீமுக்கு 1 பாயிண்ட். பாத்தீங்களா, லேசா பணவுடைய கடைட்டு போறாரா? போடலாமே, அது நம்ம ஒண்ணு யாரோ ஒரு கொண்டு போட்டுருக்காங்க. அவங்க 1 பாயிண்ட். அதான் கடமை பற்றி என்ன செய்வீங்க? ஆட்டுக்களத்தை பம்பரமா ஆடிக்கிட்டு இருக்காருயா, கட்டி விட்டா 1 பாயிண்ட். இவ்வளவு அவசரம் தேவையா? மாடு கொஞ்சம் கதறிச்சு கபங்கன்னு அமைச்சாங்கயா. அந்த அண்டாவை தூக்கி போடு. ஆமா, தூக்கி போடுங்க. 2 பாயிண்டா 1 பாயிண்டா? 2 பாயிண்ட். 2 பாயிண்ட். அவுட். உள்ள வரக்கூடாது. அவுட்னா யாரு? 3 பாயிண்டா? விடாத. ஆமா, அது நல்ல பழக்கம் இல்ல. ஆமா, அவுட்னா அவுட் தான். நுழைய பார்க்காதங்கய்யா. இன்டர்நேஷனல் ஆட்டக்காரர் அதெல்லாம் தூக்க முடியாது. ஆளை பார்த்து இட விடாதங்க. இப்போ தட்டுவார் பாருங்க. 1 பாயிண்ட். ஆமா, வீட்டு தூக்க இல்லையா? மாட்டுக்கு மூக்கணங்கார எழுத்த மாதிரி எழுதிட்டாங்களே கவக்குன்னு. எத்தனை? 3 பாயிண்ட். ஆமா, பி டீம் டைம் அவுட். பி டீம் 23, ஏ டீம் 21. பார்த்துக்கோங்க, பி டீம் அதிரடியா போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீராம் டீம் தான் முன்னாடியே போய்கிட்டு இருக்கு. அடுத்து பேச்சு. ஆமா, கப்பு கப்பு கப்புன்னு இப்ப விரட்டிட்டாரு. தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆமா, தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தான் கோல் குடிக்கணும், நம்ம தான் ஊட்ட முடியும். ஆமா, கம்மியாகவும் இருக்கு. இவர் முதல்ல கம்மியாக வாங்க மாட்டோம், அப்புறம் வாங்கட்டும். 1 லட்சம் பட்ஜெட் போட்டாச்சுல. ஃபோன் கேமரா மேலாம விடுதாங்க, கள்ளப்பந்த மாதிரி விடுதாங்க. அந்த போயிட்டு அவுட். எத்தனை? 2 பாயிண்ட்யா? விட்டு போதும். உசுல அடிங்க மாஸ்டர். பி டீமுக்கு 2 பாயிண்ட். ஆமா, போதும் போதும் போதும். 1 பாயிண்ட். தள்ளி இருங்க அங்கிட்டு. கொஞ்சம் தள்ளி இருங்க. பம்பரமா ஆடுகிறத. எத்தனை? 2 பாயிண்ட். ஆமா, தூக்கி தூக்கி வீசப்பட்டதியா. ரமேஷ். ஆமா, டச் பண்ணிட்டோம்னா
அவுட் ஆயிருவோம். கவனமா விளையாடணும். வராத எல்லா வீரருமே திறமையா தான் விளையாடுறாங்கய்யா. உண்மையிலே யார் அவுட்டு? ரைடர் அவுட்டு. பி டீம் படபடன்னு போடுங்கய்யா. 3 பாயிண்ட் இருக்கு. பி டீமுக்கு 3 பாயிண்ட். ரைட்டு. அவுட். 2 பாயிண்ட்யா. ஆமா, பி டீம் 2 பாயிண்ட். இதுதான் பிரச்சனை. கரெக்டா இருக்கு. சென்டர்னா கரெக்டா இருக்கும். உதய நிக்க மாட்டேதோ. ஆனா அடிக்கும். ஆண்டு கலத்த கொஞ்சம் கவனமா ஆடுங்க. ஏ டீம் 1 பாயிண்ட். ஒண்ணுடா. வெல்ல. ரெண்டா. ரைட் 2 2 பாயிண்ட். 2 பாயிண்ட். நீங்க 3 தான் தெரியுங்க. ஏய் ரமேஷ் அண்ணா. சூப்பர். அருமை. அப்படித்தான். அதேதான். பொறுமை. 1 பாயிண்டா பார்த்தீங்களா? பி டீமுக்கு என்ன ஆடுகளத்துல எல்லாம் இருக்கும்போது யாரும் உள்ள வராங்க. உள்ள இருக்கவங்களுக்காண்டி வெளியே உள்ள ஆளு வேதனைப்படுறாங்களையா. அந்த அளவுக்கு விளையாடுறீங்களையா. விளையாண்டாத்தான் இருக்கு. அருமை. கோவப்படக்கூடாது. இப்ப டவுசர் மாதிரி நான் உள்ள களத்துல வந்துருவேன். நம்ம 2 ரூபாய் விளையாடணும். வா வெளியே இருந்து பெசானி கிடக்கியா? ஆட்டுகளத்தை அற்புதமா 1 பாயிண்ட். சூப்பர். பி டீமுக்கு 1 பாயிண்ட். ஆட்டுகளும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். திம்மல பிடிப்பாரா மூக்கணங்கயிறு பிடிப்பாங்களான்னு என்ற சட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அருமை. அதே ஆட்டம். டெக்னிக்கல் ஆட்டம் பாத்தீங்களா? அடிக்கப்பட்டதா 1 பாயிண்ட். பி டீமுக்கு 1 பாயிண்ட். சூப்பர். அருமை. நன்றி. என்ன டெக்னிக்கல் ஆட்டம் ஆடுங்க. ஊடுருவத ஆட்டம் ஆடக்கூடாது. எத்தனை சிவா எத்தனை பாயிண்ட்? தம்பி 2 பாயிண்ட். ஆமா. 2 பாயிண்ட். அருமை. அதேதான். டெக்னிக்கல் ஆட்டமியா என்ன செய்யா? காலக்காலம் வாரதாரி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? கவக்கன்னு மூக்கணங்கார எழுத்துற வேண்டாம். ஆமா. பரவாயில்லை, ஒன்றுமில்லை. புள்ளியை எடுக்காரா கொடுக்காரா? எப்படி ஆடுறாரு? கள்ள பிறந்த மாதிரி பறக்காரியா? 1 பாயிண்ட். 2 பாயிண்டா? 1 பாயிண்ட் தான். இல்ல, தொட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வந்தான். இல்ல, நீங்க தொட்டல, அவனை தொடருக்கு முன்னாடி. ஆமா, அது கிடையாது. 1 பாயிண்ட் தான். ஆமா, டைம் அவுட். ரைட். புள்ளிகளை சொல்லதான் கேட்டுக்கோங்க. அதே டீம் 27, ஏ டீம், பி டீம், ஸ்ரீராம் டீம் 37. ஏ அப்பா, வெகு முன்னிலையில இருக்கீங்க. பார்த்துப்பாங்க, 10 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. 27, 37. ஆமா, கொஞ்சம் கவனமா விளையாண்டீங்கன்னா நெருக்கிடலாம்.
அருமையா கோலி விட்டாரு. 1 பாயிண்ட் பி டீமுக்கு. 1 பாயிண்ட். எத்தனை? 2 பாயிண்ட். யாருக்கு? ஏ டீமுக்கு. ஏ டீமுக்கு 2 பாயிண்ட். அற்புதம் அற்புதம். சூப்பர்யா. மற்றவங்க எத்தனை? 2 பாயிண்ட். 2 பாயிண்ட். 3 செல்வம் 3 பாயிண்ட் அடிங்க. அவளுக்கு இதில் பிரச்சனையோ 3 பாயிண்ட். ரைட்டு. என்னாச்சு? 1 பாயிண்ட். பி டீமுக்கு 1 பாயிண்ட். பார்வையாளர் தயவுசெய்து ஓரம் பண்ணலங்க, அவங்களுக்கு இடையூறு பண்ண வேண்டாம். பி டீமுக்கு 1 பாயிண்ட். விரட்டி விரட்டி போறாங்களையா? அதான் கள்ள பிறந்த மாதிரி ஆடுறாரு பாருங்க. 2 ரெக்கையை வச்சு விட்டாரு. எத்தனை? நல்லா பாருங்க. 3 பாயிண்ட். 3 பாயிண்ட். 3 ஏக்கு 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் தான். அம்பேரின் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. அந்த 3 பேரும் வெளியே போயிருங்க, உள்ள நின்றாம. 1 பாயிண்ட். 1 பாயிண்ட். பி டீமுக்கு 1 பாயிண்ட். சூப்பர் 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 சூப்பர். அருமை அருமை அருமை. ஆட்டு குளத்தை அலங்கரித்து கொண்டு. எத்தனை? 2 பாயிண்ட். ஏ டீமுக்கு 2 பாயிண்ட். சூப்பர். இவர் ஒரு சிறந்த வீரர். அற்புதமான தயவு செய்து மயானத்தை அனைவரும் அங்கு தள்ளி போங்க. தூக்கி வீசப்பட்டா விட்டு போதும். எத்தனை? ஏ டீமுக்கு 1 பாயிண்ட். என்னாச்சு? இது டெக்னிக்கல் ஆட்டம். 1 பாயிண்ட் ஏ டீமுக்கு. சூப்பர். என்னாச்சு? கோட்டுக்கு உள்ள வாங்க. இல்ல இல்ல நிக்க இல்ல. போகல 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 போகலையா? அவசரப்படாது. 1 பாயிண்ட். ஆமா. என்னாச்சு? 2 பாயிண்ட். 4 பாயிண்ட்யா. தூக்கி வீசப்பட்டதியா. அருமை அருமை அருமை. அவருக்கு 2 அண்டாவத்தி போடுங்க. ஆமா, பார்த்துக்கிட்டே இருந்த அப்படியே. ஆமா, கட்டிங்க. வெளியே போடுங்க. போடுங்கதான் மீட்டர் காமெடி இல்ல. போடுங்க. அது லைன் தான். லைன் தான் போகல. அஞ்சு பாயிண்ட் தான் வித்தியாசம். 40-45 புள்ளிகள். 5 பாயிண்ட் தான் வித்தியாசம். கடைசி 5 நிமிடங்கள் மட்டும். கடைசி 5 நிமிடம். எத்தனை? 1 பாயிண்ட். ஏ டீமுக்கு 1 பாயிண்ட். கடைசி 5 நிமிடம். 2 பேர் பார்க்கலாம். இப்படி ஒரு ஆட்டத்தை நான் பார்த்ததே இல்லையா. தூக்கி வீசப்பட்டது. அவருக்கு 3 அண்டாவை கொடுங்கய்யா. ஆமா, எத்தனை? 1 பாயிண்ட்.
ரைடர் அவுட்டா? என்ன அடுத்த செகண்ட் அவர் ஓடுறாரு? ஆளுக்கு ஒவ்வொன்று. சொருகிட்டாரியா? உள்ளவே சொருகிட்டாரு. ஒரு பாயிண்டா? ஏ டீமுக்கு 3 பாயிண்ட். கடைசி 3 நிமிடம். பிடிபட்டார், மாடு பிடிபட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. விட்டுருங்க விட்டுருங்க. ஏடிஎம்க்கு 1 பாயிண்ட். ஏடிஎம் 49, பிடி 45. கடைசி 3 நிமிடம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, வெறும் 4 புள்ளிகள் மட்டுமே. கவனமாக விளையாடுங்கள். கடைசி 2 நிமிடம். கடைசி 2 நிமிடங்கள். ஆடுகளத்தை அலங்கரித்து 1 பாயிண்ட் டீமுக்கு. பார்த்து பார்த்து. அம்பேர் என்ன செஞ்சியா? அம்பேர் அம்பேரை தீர்ப்பு இறுதியானது. முடிஞ்சது கதை. ஆமா, பொடிய போடுங்கயா, எல்லாரும் தும்பிக்கிட்டு இடக்கட்டும். போதும் போதும். அப்ப எத்தனை பேர் பிடிச்சாங்க? பொடியில கைய வச்சுட்டாங்கல்ல. போடலையா? பஞ்சாயத்து முடிச்சு காய்ட்டு வந்தாலே போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம். என்ன முடிஞ்ச வச்சு போங்க. எவ்வளோ ஓடி இருக்கு? நம்ம சின்ன பார்த்துக்கலாம். அம்பேரை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப பாயிண்ட் யாருக்கு? யாருக்கு இல்ல. ரைட். இப்போ பி டீமுக்கு 1 பாயிண்ட். ஆமா, கடைசி 1 நிமிடம். அந்த சைடு 1, இந்த சைடு 1 வாங்க, அதோட முடிஞ்சது. ஆமா, கடைசி 1 நிமிடம். நீங்க புள்ளி எடுக்கலாம் கொடுக்கலாம். கடைசி 1 நிமிடம். பி டீமுக்கு 1 பாயிண்ட். பி டீமுக்கு 1 பாயிண்ட். ஏ ரெண்டு சமமா இருக்கியா? ஏ ரெண்டு சமமா இருக்கு. 49-49. கடைசி புள்ளி. ஏ வெற்றி! ஏ வெற்றி! முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. ஸ்ரீராம் டீம் வெற்றி. உற்சாகமா கைதட்டுங்க, உற்சாகமா கைதட்டுங்க. வெற்றி வெற்றி. 49-50. அவ்வளவுதான். பெரிய புள்ளி இல்ல, ஒரே புள்ளி தான் வித்தியாசம். நீங்க பிடிச்சது சரியா பிடிச்சிருந்தா நீங்க வெற்றி எடுத்துருக்கீங்க. ஆமா, பேர் எழுதிக்கோங்க. வெற்றி பெற்ற அணிய பேர் எழுதிக்கோங்க. அவங்களுக்கு பரிசு உண்டு. ஒரு வித்தியாசம்.
அண்ணா லாரியில் ஒரு கப்பு வேணப்பே உள்ள நாளைக்கு அடுத்த போட்டி என்ன போட்டி என்று விழா கோயிலின் பொருளாளர் செயலாளர் உடனடி வந்து எங்களிடம் கூறுபடி கேட்டுக் கொள்கிறோம். அடுத்த போட்டி வழுக்க மரம். நீங்கள் நேற்றையிலிருந்து ஆவலாக காத்துக் கொண்டிருக்கும் வழுக்க மரம் சிறியவர்கள் கிடையாது, பெரியவர்கள். ஆமா, யார் யார் போறாரு? கோக்காளி எடுக்கணும். இதுல மட்டும் தடவை என்ன ஒளிவிக்கிட்டு இருக்கா? ஆப்ரேட்டர் ஆயிடுச்சு. ட்ரோனை வாங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆர்டர் மட்டும் முடியும், போயிட்டே இருப்பான். உடச்சே தான் நானும் சொல்லிட்டே வேற எங்க கொண்டு போவோம். அப்படியே அது இங்க போய் முட்டா அவ்வளவுதான். யாரு ஹாய் சொல்ல எல்லாம் ஹாய்ன்னு சொல்ல ஹாய்ன்னு சொல்லு என்ன முடிச்சிடலாமா? சைட்ல கரெக்டா ஷேர் பண்றதா அது வந்து சைடு வந்து டைட்டுக்கு இல்ல, அது சைடு டைட் மட்டும் தான். கீழே மஞ்ச மேல யாரு நான் கீழே நின்று என் மேல முடிச்சு என்ன பண்ணுவாங்க? இது இருக்கட்டும், ஒரே அடியா இப்படி வச்சிருவோம். வழக்கமாக நம்ம ஏறுவோம். வாயுங்கள் மைதானத்துக்குள் வருவோம். இப்படி இருக்கட்டும் தான். அப்ப நான் நிச்சயடா அஞ்சா கீழே நிக்க போறாரு. அதுக்குள்ள மலர் முடிஞ்சா அதுக்கு நானே எடுக்க போறோம். நாங்க போடுவோம். வழக்கமாக ஏறுவது பேரை கொண்டு வாங்க. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கு. பரிசு எல்லாம் கொடுக்கணும். 500 அப்படி இருக்கக்கூடாது. அதான் கரெக்ட். மச்சா நீ ஒண்ணுமே சொல்றா ஒண்ணு. அது எதுக்கு பிரைட்னஸ் சொல்றீங்க? போதும் கிரிசு. போதும் கிரிசு போதும். இது யாருக்கே 3 நாள் ஆகும் நினைக்கிறேன். வழக்குமுறை ஏறுவது வாங்க. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கு. வாங்க சீக்கிரம். ஒரு நிமிஷம் இல்ல
ஏ அப்பா பிரேஸ் பூரா கண்ணை பறிக்கையா ஒவ்வொன்றும் இந்த ஜல்லிக்கட்டுல அடிக்க வச்சது மாதிரி இருக்கியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன வழக்கமாரா இளைஞர்கள் கபடி விளையாண்ட இளைஞர்கள் அப்படியே மாறுங்க. ஆமா உங்களுக்கு தான், சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆமா பிரேசுகளை நாங்க வாரி வழங்க காத்து கொண்டு இருக்கிறோம். வாங்க சின்னியவனு வாங்க வாங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு. உதய கார்த்தி வாங்க வாங்க, விஜய் வாங்க, உழைக்கு வாங்க, நேரம் ஆகுது. முதல் ஒவ்வொரு நபரா ஏற வேண்டும். யாராலையும் முடியாது என்றால் 2 நபர்கள், அப்போது யாராலையும் முடியவில்லை என்றால் 3 நபர்கள். அதோட முடியலையா, அதுக்கு மேல பிரேஸ் எங்களுக்கு தான். ஆமா 3 நபர்கள் ஒவ்வொரு நபரும் 5 அடி இருப்பீங்க, 15 அடி ஆயிடுச்சு. ஆமா கரெக்டா 15 அடி போஸ்ட் தான் ஊனி இருக்கு. ஆமா முதல் மாமலை சீனியர் வாங்க வாங்க யாருங்க முதல் நபர்கள், முதல் வீரர் யார்? தகுதி முதல் தகுதி யாருக்கு இருக்கிறது நீங்களே முடிவு செய்யுங்கள். யாருக்கு இல்லையா? அப்ப சும்மா தானே நீங்க வாங்க. ஐயா அந்த தெருலைட்டு யாராவது போட்டு விடுங்க. ஊருக்குள்ள இருட்டா இருக்கையா, அங்கதான் நம்ம வெளிச்சத்துல இருக்கோம். ஆமா தெருலைட்ட போட்டு விடுங்க யாராவது போய். ஆமா உதயகுமார், உதயன் போங்க, உங்க பணியை நீங்க செய்யலாம். ஊருக்குள்ள இருட்டா இருக்கு. மூணு பேரா? 3 பேர் வாங்க, யாராவது வாங்க, 3 பேர் வாங்க, யாரும் வாங்க வாங்க, லேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஏறாங்கன்னா பெண்கள் நாங்க ஏற தயாரா இருக்க முடியுங்க. குயிக்கா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா யாருனாலும் ஏறிக்கோங்க, அதை பத்தி ஒன்று பட்சம்ல உங்களை பெரிய அண்டா காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா சின்னவங்க பெரியவங்க யாருனாலும் பிரச்சனை இல்லை. 3 நபர் சேர்ந்து ஏறுங்க. பெரிய ஆட்கள் இருந்தாலும் ஏறுங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. வழுக்கு மரம் போட்டி வெகு சிறப்பாக இன்னும் ஒரு சில வினாடிகளில் ஆரம்பம். வீரர்கள் தயார் நிலையில் உடனடி வரும்படி கட்டுப்படுகிறோம். ரெண்டு பேர் 3 பேர் வாங்க டக்குன்னு. 4 பேரு சரி, அதான் கடைசி முடிவு. எத்தனை முறைனாலும் முயற்சி பண்ணலாம். 4-5 பேர் வாங்க. ஆமா அதுக்கு மேல ஆள் கிடையாது. 5 பேர் தான் கடைசி. சின்ன வாலிபர்கள் 5 பேர் சேர்ந்து ஏற முடியுமா? 5 பேர் சேர்ந்து ஏற முடிஞ்சா ஏறிக்கோங்க. ஆமா சிறியவர்கள் 10 பேர் ஏறிக்கோங்க ஐயா. ஆமா 10 பேர் சேர்ந்து ஏற முடியுமா? ஒவ்வொரு நபருக்கும் பிரைஸ் வழங்கப்படும். ஒருவருக்கு கிடையாது, ஒவ்வொரு நபருக்கும் உண்டு. ஆமா மயிற்சி பண்ணுங்க. ஆமா நீங்களாம் எதுக்கே இருக்கீங்க பெரிய இளைஞர்கள். நான் இப்ப வேற வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்களும் டவுசர் கட்டை போட்டு அலைங்க வாங்க.
10 இளைஞர்கள் சிறியவர்கள் கலப்புங்க, செட்டையை கலப்புங்க. ஒவ்வொரு நபருக்கும் பிரைஸ் உண்டு. ஆமா, 10 பேர் சேர்ந்தாங்க. பெரியவர்களுக்கு 5, சிறியவர்களுக்கு 10. ஆமா, இப்ப நீங்க ஏற போறீங்க, நான் ஏறட்டா? ஆமா, ஏனே குருவருக்கு தூக்கிட்டு வந்து மாட்டி ஏறிடுவேன். ஆமா, எங்களால முடிச்சது அதுதான். சீக்கிரம் வாங்க, இந்த பிரேஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, நேரம் ஆகிட்டு இருக்கு. மாட்டி வாங்க. சிங்கிலப்பட்டி மாநகரில் மிக வெகு சிறப்பாக வழுக்கு மரம் சில வினாடிகளில் இதோ ஆரம்பம். உங்கள் கண்முன் விளையாட நம்மளோட வரையில களத்துக்கு நீங்க நானே காலைல பெண்ணையில உட்காந்து நான் சொல்லுவேன். எப்படின்னு எல்லாம் பொம்பளை குண்டி பின்னாடியா ஒழிஞ்சு கிடக்கிய அவங்க வேட்டி இருக்கிற கட்டுறிய அந்த பாரியா 10 இளைஞர்கள் சின்னவர்கள் தயாராயிட்டாங்கயா. நீங்க வர முடியும். வாங்க தம்பிங்களா, கலப்புங்க சட்டைங்களா, வரத பார்த்துக்கிறோம். ஆமா, நீங்க ஆலோசனை பண்ண முடியும், அவங்க பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, நேற்று ஒரு மணி 3 அடிக்கு ஏறிட்டான். 10 பேர் சேர்ந்தோம்னா அழகா ஏறிடுவான். பழத்துட்டான் சட்டைய. வந்துட்டாமியா பாருங்க, காப்பாடி. ஆமா, அனந்தபுரம் செருப்ப கலந்துருங்களா? இன்னும் வழுவு யாருக்குமே வச்சிருக்கிய. சூப்பர் தம்பி, சட்டைகளை கலந்துக்கோங்க. ஏன்னா சட்டை போட கிரீஸ் ஆயிரும். உங்களுக்கு முடிஞ்ச சட்டையை கூட கலந்துக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன குழந்தைகள் 10 இளைஞர்களை 1000 தான் கலந்துங்க. ஆமா, கலந்தாங்க. நீங்க சின்ன இளைஞர் தயாராகிட்டு இருக்காங்க. யாரு முன்னாடி பார்ப்போம். அஜய் விஜய் உடனே மைதானத்துக்கு வாங்கயா. வழக்கு முறை யார வந்துட்டாங்கயா. சிறந்த வீரர், சூப்பர். உற்சாகப்படுத்துங்க. முதல் முறையாக வழக்கு முறை யார தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சின்னஞ்சிறு இளைஞர்கள். அற்புதம் அற்புதம், உற்சாகப்படுத்துங்க, உசனரிங்க. சூப்பர் 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 சூப்பர். நன்றி 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 நன்றி. வழக்கு படம் தம்பிதான் அவனே இருக்கான். உங்களால் மட்டுமே காக்கும். நாகராஜ் உள்ள கலந்துவாங்க, சட்டையெல்லாம் கலந்துட்டு வாங்க. கூட கூட எடுத்துருங்க. அது பைக்கு வந்து கிரிசரை எடுத்துடுவாங்க. பெரியவங்களா நீங்களும் மனுஷங்களா? சின்ன பையங்க கிரீச பூரா அதுக்கப்புறம் நீங்க யாரமா? ரொம்ப விவரமா சாமியா இருக்கியா நீங்க? அவன்
பிடிக்கிறதுக்காக வேணும்ல, அதுக்கே கிரீஸா இருக்கு. அதை ஆமா, ஒரு 3 அடிக்கு மேல கிரீஸ தடை இருக்கணும். Star Creations. அதுக்குள்ள வாங்க, உள்ள வாங்க 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 வாங்க. இளைஞர்கள் முயற்சி பண்ணி பாக்க பாரு. 2 பேரை மேல வைத்தாங்க. உற்சாகப்படுத்துங்க பார்வையாளர், பைசது வருது இல்லைங்க. சூப்பரியா சரி, பரவாயில்லப்பா. உங்க முயற்சிக்கு பாராட்டு. 3 பேரும் முயற்சி செஞ்சாங்க. வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. சுத்தி நிக்கவங்க தயவு செய்து வெளியில தள்ளி வாங்க. பார்வையாளர் ஓரமா போங்க. பெரிய பையங்க வர போறாங்க. ஆமா, தள்ளிடுங்க. மண்ணை கலைக்காதங்க ரொம்ப. சேர் போட்டு இருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்தீங்கன்னா மேலாடி போகும்போது சரிவாங்க. திடீர்னு கிரீஸ் அள்ளி மேல எரிஞ்சாலும் எரிஞ்சிருவாங்க. சொன்னா கேளுங்க. வடப்பக்கம் பொறுப்பாளர்கள் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. இங்க நாங்க பார்க்கறதுக்கு மறைச்சு பார்வையாளரு அவனை பிடிங்க. காப்பாத்துங்க அவனை. ரமேஷ், கொஞ்சம் அவுட் நீங்க சின்ன பையனை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுங்க. ஆமா, என்ன கேளுங்க. சரி, ஒரு 2 பேர் 3 பேர் 2 மட்டும் வெளியே வாங்க. நம்ம சரியாக பிடிக்கிறதுக்கு 3 பேர் மட்டும் இல்லைங்க. 3 பேர் வெளியே வாங்க. தள்ளி போங்க. உற்சாகப்படுத்துங்க. சூப்பர். போங்க, அதுக்கு மேல அவங்க ஏறிக்கிட்டோம். தயவு செய்து பாருங்க. ரமேஷ் கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் தள்ளி நிக்க சொல்லுங்க. சின்ன பையங்களை சுத்தி சுத்தி நீங்க நினைக்கிட்டேன்னா நாங்க எப்படி பார்க்கலாம். பெரிய வீரர்கள் வாங்க, போய்ங்க. சின்ன பையங்க கொஞ்சம் ஓரமா போங்க. நீங்க பெரிய தூரம் எடுத்துட்டீங்க. அவங்க வந்திருக்காங்க. வந்தீங்களா? வெக்கம், மானம், சூடு, சுரங்க ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் வெளியே போங்க. வெளியே போயிட்டு வெளியே வேங்கதான். கொஞ்சம் ஓரமா போங்க. ஓரமா போங்க. ஓரமா போங்க. யாரு தவிர மத்தவங்க ஏன் அப்படி நிக்கிய? என்ன 2 பேரும் 10 அடிக்கு மேல வைத்தாங்க.
தம்பி கீழே இறங்கு. தம்பி தம்பி உனக்கு முத்தம் தாரேன், உனக்கு முத்தம் தாரேன், கீழே இறங்கு. தம்பி உனக்கு முத்தம் தாரேன், நீ இறங்கு. அதுக்கு மேல பிடிக்க முடியாது, அங்க கிரீஸ் இருக்கு. ஆமா, சின்ன பையன் எடுத்த கிரீஸ நீங்க ஏறிடலாங்க. ஆமா ஓ பாடு ஏ கிரீஸ் ஏ பாடு ஏ போட்ட என்னக்கு இல்லாம இது என்னையா 3 பேர் ஏற்றம், 2 பேரும் கொலை விட்டுருக்க வேண்டாமா? வெற்றி வெற்றி போட்டி முழு வெற்றி அடையவில்லப்பா. ரிப்பன் அப்படி இருக்கு, நீங்க இழப்பைய அதெல்லாம் ரிப்பன் அங்க இருப்பாரு. என்ன வந்திருக்கா மறுபடியும் யாரு? ரிப்பன் இருக்கு, கலர் இருக்கு, அந்த எண்ணெய் இருக்கு, எல்லாத்தையும் தூரம் எடுக்கணும். ஆமா, அந்த விளக்கணை அப்படி இருக்கு பாருங்க. என்னாச்சு? பணப்பரிசம் பெற்றுட்டாங்க ஐயா, ரூபாய்க்குள்ள இருந்திருக்கு. ஐநூத்தி ஒண்ணு அதோட உங்க பரிசு முடிஞ்சது போங்க. ஆமா, 501 எடுத்துட்டாங்க ஐயா. ஆமா, கொப்பரை எப்படி 3 வருஷத்துக்கு 3 வந்தா பிடிக்கவா கொப்பரையா? போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. பரிசு வழங்குவதற்காக தொழிலதிபர் SSM முருகன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். சின்ன பையங்க அப்படி உட்காருங்க, அந்த இடத்துல உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி போய் உட்காருங்க. எல்லாரும் கீழே உட்காருங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்க, அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். கீழே உட்காருங்க எல்லாரும், அதே இடத்துல அப்படி உட்காருங்க. அவங்க பேரை கூப்பிடும் போது வந்து பரிசுகளை வந்து வாங்கிட்டு போங்க. இன்னொரு மைக்கு கொடுங்க, மைக். நோட்டாங்க நோட்டாங்க நோட்டாங்க.
எங்களுக்கு பிரைஸ்களை மாறி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் கோடான கோடி நன்றிகள் நன்றிகள். எங்களுக்கு பிரைஸ்களை மாறி வழங்கிய SS முருகன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மற்றும் MLA சதன் திருமலைக்குமார் அவர்களுக்கும் எங்கள் கோடான கோடி நன்றிகள். மற்றும் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும் எங்கள் கோடான கோடி நன்றிகள். இந்த 3 நபர்கள் இந்த விழாவிற்கு பிரைஸ்களை நாங்கள் பங்களிக்கிறோம் என்று முன்வந்து எங்களுக்கு வாரி வழங்கிய 3 உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். பிரைஸ்கள் உண்மையிலே காஞ்சிபுரத்துல தான் பட்டு சேலை எடுத்திருக்காங்க. கோலத்துக்கு உண்மையான பட்டு தான், எந்த பிரச்சனையும் நீங்க இல்லை. சூப்பரான பிரைஸ். SS முருகன் அவர்களே விழாவிற்கு வருகை தர இருக்கிறார். சற்று பொறுமையாக இருங்கள். இதோ வந்து கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறார். இந்த அண்ணாச்சி பாட்டை கொஞ்சம் சின்னதா லேசா வச்சு விடுங்க. அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. அவன் தொட்டதெல்லாம் முன்னாடி எத்தனை பசங்க இல்லையாம்மா? மொத்தம் எத்தனை பசங்க? எத்தனை பசங்க கேட்டேன். பசங்களா மொத்தம் எத்தனை? அந்த பேர் இருக்காங்க. எத்தனை பசங்க? மொத்தம் எத்தனை பேர் கேட்காங்க? முன்னாடி கொண்டு இப்போது உதயகுமார் பொருளாளர் சால்வை அணிவிப்பார். நம்ம SS முருகன் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. இளைஞரணி சார்பாக கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி, கொடாத கோடிகள் நன்றிகள். வேலை கொடுத்துட்டாரியா, அருமையான. நான் திருச்செந்தூர் முருகனே இங்க வந்தது மாதிரி இருக்கு. நன்றி நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர். அடுத்து மதன் SS முருகன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். வருக, நன்றி நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர், அதேதான், நன்றி நன்றி. இப்போது முதல் பரிசு கோல போட்டிக்கு திறமையான பெண்மணி சூர்யா முதல் பரிசு உற்சாகப்படுத்துங்க.
சூப்பர், அருமையான பட்டு சேலைகள் வழங்கப்படுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெகு சிறப்பான கோலப்போட்டி, நட்சத்திரமாக இருந்தது உங்க கோலப்போட்டி. சூப்பர் சூப்பர், அருமையான போட்டி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது பிரைஸ் ஈஸ்வரி. இரண்டாவது பிரைஸ் கோலப்போட்டிக்கு ஈஸ்வரி. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. உற்சாகப்படுத்துங்க, அனைவரும் உற்சாகப்படுத்துங்க, கைதட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. மூன்றாவது பிரைஸ் தேவி. வாங்க, உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 3 பட்டு சேலைகள், அருமையான பட்டு சேலைகள். மொத்தம் 5 பிரைஸ். வாசகி வாசகி வாசகி. அடுத்து நிவேதா. பானை உடைத்தலுக்கு இந்த ஒரு பிரைஸ் மட்டும் வழங்கிட்டு போங்க. பானை உடைத்தல் போட்டி வெகு சிறப்பான போட்டி. அது பானையை வெகு சிறப்பாக உடைத்த உதயகுமார். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெண்களுக்கான பானை உடைத்தல் முருகேஸ்வரி. வாங்க முருகேஸ்வரி. பெரிய அண்டாயா, அண்டாவுக்குள்ள 2 பேரும் உட்கார்ந்துக்கோங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. கைதட்டுங்க. சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. ரைட்டு, போதும். சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி, ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் நிசாந்து முதல் பிரைஸ். நிசாந்து வாங்க, உற்சாகப்படுத்துங்க. இவர் ஒரு சிறந்த வீரரியா உண்மையிலேயே. ஆமா, கொடுங்க. செல்வகுமார் சார்பாக கொடுங்க. நன்றி நன்றி. அடுத்து ரோஹித், இரண்டாவது பிரைஸ். ரோஹித், கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. அடுத்த ஆண்டு கோப்பையை வெல்வாரி வரலாம். சஞ்சய், மூன்றாவது பிரைஸ். இது மூன்றாவது பிரைஸ் கொடுங்க. என்ன விலை? பெண்களுக்கான சிறியவர்கள் ஓட்டப்பந்தயம். கவினிசா, கவினிசா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏப்பா சிக்கன் ரைஸ் அடிச்சிருச்சு உங்களுக்கு, நான் லேசா நினைச்சேன். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கை தட்டுங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இரண்டாவது பிரைஸ் கைநங்கை. எப்பவுமே ஓடுனா ஓடி இருக்கால, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். கயலீஸ்வரி மூன்றாவது பிரைஸ். கயல் சிறி யாரு? நம்ம இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். கயல் சிறி சூப்பர் தான். அவருக்கு சிறப்பு பரிசு நான் ஒண்ணு கொடுக்கணும், அது வேற போட்டி. பெரியவர்களுக்கான ரன்னிங் ரேஸ் ஆண்கள். முதல் பரிசு அஜய். அஜய் கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. அஜய், உழவன் மீடியாவுக்கும் நன்றி நன்றி நன்றி. முகிலன் இரண்டாவது பரிசு. முகிலன்
இங்க வந்துட்டாரு. ஆமா மாதேஷ் 3வது பரிசு. மாதேஷ் வாங்க வாங்க மாதேஷ். அடுத்து இளைஞர்களுக்கான ஓட்ட போட்டி விஸ்வா முதல் பரிசு. விஸ்வா விஸ்வா சீக்கிரம் வாங்க, நேரம் கடந்துகிட்டே இருக்கு. அடுத்த பரிசு மாரி செல்வம் 2வது பரிசு. மாரி செல்வம். கலை செல்வம் 3வது பரிசு. நன்றி நன்றி நன்றி. 3வது பரிசு கலை செல்வம். பெண்களுக்கான ஓட்ட போட்டி வனஜா முதல் பரிசு. வனஜா பெண்களுக்கான ஓட்டப்பந்து. காவியா 2வது பரிசு. 3வது பரிசு கல்பனா. 3வது பரிசு கல்பனா. திருமணமான ஆண்கள் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு சோதிராஜ். உற்சாகப்படுத்துங்க, உண்மையிலே பாராட்டுங்க அவரை. சோதிராஜ் சூப்பர் சூப்பர். 2வது பரிசு பாரதி. இப்ப பொறுப்பாளர். சூப்பர் சூப்பர். 3வது பரிசு சந்திரன். சந்திரன் இளைஞரோட ஓடி இருக்காரா? பரவாயில்லையா? பரவாயில்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதான பெரிய பெண்கள் என்ன விளையாட்டு? ஓட்டப்பந்தயத்தில் பெரிய பெண்கள். முத்துநாச்சியா முதல் பரிசு. முத்துநாச்சியா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அதே இதுல கார்த்திகா. கார்த்திகா அதுக்கும் முதல் பரிசு. சூப்பர் சூப்பர். அடுத்து சத்யா நிவேதா ஐயம்மா. சத்யா நிவேதா ஐயம்மா கிடையாது, சத்யா நிவேதா. வாங்க. நன்றி நன்றி நன்றி. ஏப்ப சிரிப்ப பாருங்க அங்க முகத்துல. அப்பா சூப்பர் சூப்பர். அப்படியா? மகேஸ்வரி, அபிஷா, ஐயம்மாள் 3 பேரும் வாங்க. அபிஷா அபிஷா கொடுங்க. அடுத்து அபிஷா. மகேஸ்வரி. மகேஸ்வரி என்ன விளையாட்டு? ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டப்பந்தயம். முருகேஸ்வரி. முருகேஸ்வரி இல்ல, ஈஸ்வரியா இருக்கும்போது நாங்க என்ன செய்ய? ஆமா, இதுல கலந்துகிட்டவங்களுக்கு ஆறுதல் பரிசு, தோல்வி அடைந்தவங்களுக்கு ஆறுதல் பரிசு எடுங்க. ஆமா, பகதீஷ், பகதீஷ், மனோ, மனோ, தர்சன், தர்சன், கவியாளனி, கவியாளனி, கதிரவன், கதிரவன், அமுதன், கார்த்திக், மாதவ கண்ணன், மாதவ கண்ணன், சிமியோன், கதிரவன்,
இளைஞர்கள் இல்ல, உதயன், உதயகிருஷ்ணன், மனோஜ், மாரிகனி, நாகராஜ், வாங்க வாங்க. ஆறுதல் பரிசு போட்டியில் கலந்ததுக்காண்டி. ஆமா. கண்மணி, அன்போடு சௌக்கியமா? சௌக்கியம். ரைட். மகேஷ், 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 வாங்க வாங்க. காயத்ரி, மகேஷ், காயத்ரி, மகேஷ். எம்பி நாட்டாம எங்க இருந்தாலும் உடனடியாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈஸ்வரி, ஆறுதல் பிரைஸ். சாக்கு போட்டி, நிசாந்து, ஃபர்ஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் பிரைஸ்யா. கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். முகிலன், இரண்டாவது பிரைஸ். மூன்றாவது பிரைஸ் சஞ்சய், அஜய். ரெண்டு பேரும் வாங்க. சஞ்சய், அஜய். மூன்றாவது பிரைஸ். கதிரவன், பகதீஷ். ஆறுதல் பிரைஸ். கதிரவன், பகதீஷ். அடுத்து பாட்டல் தண்ணீர் நிரப்புதல் போட்டியில் சிறுவர்கள் முதல் பரிசு சஞ்சய். முதல் பரிசு சஞ்சய். இரண்டாவது பரிசு ரோஜித். ரோஜித், வாங்க வாங்க. மூன்றாவது பரிசு பகதீஷ். பெரிய பையன்களுக்கான தண்ணீர் நிரப்புதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அஜய். முதல் பரிசு அஜய். இரண்டாவது முகிலன். மூன்றாவது மாதவ கண்ணன். சிறிய பெண்கள் பாட்டலின் தண்ணீர் நிரப்புதல் போட்டியில் முதல் பரிசு வனஜா. இரண்டாவது பரிசு செல்வ பிரதீபா. மூன்றாவது பரிசு மித்ரா. மிகவும் சிறிய பெண்கள் கயல் சிறி. முதல் பரிசு. ஏ அப்பா, இந்தாங்கய்யா சிறப்பு பரிசியா. கையெழுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. சூப்பரா விளையாண்டாங்க உண்மையிலே. மகதீஷ் இரண்டாவது. சரி சரி. மூணாவது கவியாளினி. அடுத்து பெரிய பெண்கள் முதல் பரிசு சூர்யா. கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அபிஷா இரண்டாவது பரிசு. மூணாவது பரிசு ஈஸ்வரி. முருகேஸ்வரி, ஈஸ்வரி. மூணாவது பரிசு ஈஸ்வரி. அடுத்து முத்துநாச்சியா. அதே பெண்கள் இளைஞர்கள். முத்துநாச்சியா. கலைச்செல்வி இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு முருகேஸ்வரி. முருகேஸ்வரி மூன்றாவது பரிசு.
ஆறுதல் பரிசு பாட்டல் தண்ணி நிரப்புதல். நிசாந்த் பகதீஷ் கதிரவன் மாதேஷ். வாங்க வாங்க நாட்டம்மா வாங்க. எம்பி நாட்டாம வாங்க, லேசா முடிஞ்சு பாருங்க. சரி சந்திரன் சித்தப்பாவா வாங்க 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 கொடுத்துட்டு போங்க. வேற ஒண்ணும் இல்லை, உங்களை தூக்கி நாங்க தலையில வைக்கல, மேல தான் சுமக்க முடியாது. அப்படியே சிறப்பா பரிசா கொடுங்க, அவ்வளவுதான். கவினிசா ஆறுதல் பரிசுக்கு வரிசை நில்லுங்க. இது இப்ப வரிசை எது கொடுங்க, பின்னாடி போ, பின்னாடி போ. பொருங்க பரிசு கொடுத்துக்கிறேன். நிஷாந்த் வேற முகீஷா கைனங்கை பர்சன் வரிசை போங்க. குருவம்மாவா என்ன செய்ய ஆறுதல் பரிசு குருவம்மா. பெரிய பெண்கள் பெரிய பெண்கள் ஐயம்மா குருவம்மா வாசகி நிவேதா வாங்க, 4 பேர் ஆறுதல் பிரைஸ் வாங்கிக்கோங்க. பலன் உடைத்தல் போட்டி. ஐயம்மா குருவம்மா வாசகி வாங்கிட்டீங்களா? நிவேதா வாங்கியாச்சு. பலன் உடைத்தல் போட்டி முதல் பரிசு சேப் ரத்னா. சேப் ரத்னா கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. கவியாளனி கயல்சிரி 2 பேத்துக்கு ஒன்று கொடுங்க. பரவாயில்ல கொடுங்க. இன்னும் 2 விளையாட்டு வீரர் தான். சைஸ் சின்னது பெருசுன்னு வருது. செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். ரைட்டு, செகண்டா கொடுங்க. முவிசா 3வது பிரைஸ். முவிசா பையா நாங்க கொண்டு ஓட மாட்டோம்யா, உங்க பிரைஸ் உங்களுக்கு தான். தர்சன் தர்சன் சிக்கன் ரைஸ் தூக்கிடுச்சியா? வச்சுக்கலாம். முறுக்கு கடித்தல் சிறியவர்கள். முறுக்கு கடித்தல் சிறியவர்கள் கடிக்கல. கபிலேஷ் முதல் பரிசு. கபிலேஷ் 2வது பரிசு. தர்சன் கைகட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. அது என்ன ஓனா பேசல வைக்க முடியும். கவியாளனி 3வது பரிசு. கவியாளனி பிரார்த்தனா கயல்சிரி கயனங்கை சிரி 4 பேரும் வாங்க, அப்படி வாங்கிட்டு போங்க. 4 பேருக்கும் ஆறுதல் பரிசு. இன்னும் பாருங்க, இதை முடிக்க என்ன ஒண்ணு வருது. சரி. பெண்கள் கயறு இழுத்தல்
வின்னர் டீம். வாசகி கலைச்செல்வி லைனா வாங்க. செவிச்ச டீம் சொல்லுங்க. ஆமா, கயிறு இழுத்தல் போட்டியில வெற்றி பெற்ற வீரர்கள் பெண்கள். செவிச்ச டீமா இருக்கு. வாசகிக்கு, கலைச்செல்விக்கு, கண்மணிக்கு, இந்துமதிக்கு, ஈஸ்வரிக்கு, திலகவதி அப்பதானே வருவாங்க. ஆமா, அபிஷா, சத்யா, ஐயம்மா, மாடத்தி, ஆவுடையம்மாள், முருகேஸ்வரி, சூர்யா, பேச்சியம்மாள், காளியம்மா இவங்க பூரா வெற்றி பெற்ற அணி. அவசரப்படாங்க. ஆமா, அந்த பிளேஸை கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டது, வேற ஒன்றும் இல்லை. வெற்றி பெற்ற அணி திலகா, செல்வி, கண்மணி, இந்துமதி, மாரியம்மா, மகேஷ், காவியா, சூர்யா, ஐயம்மா, குருவம்மா, நிவேதா, ஈஸ்வரி, மஞ்சுளா, சத்யா, மாடத்தி, காளியம்மாள், வாசகி, ஈஸ்வரி, மூத்துநாச்சியா இவங்க வெற்றி பெற்ற அணி தானே? கரெக்ட். 19 பேருப்பா, 19 பேருக்கும் பிரைஸ். அங்க இருந்து அப்படி கொடுத்துருங்க, இல்லாட்டி இந்த மேசையில வந்துட்டு ஓரமா நிலைங்க. ஆமா, செலுத்தவங்க மட்டும். ஆமா, இதை முடிக்க வைக்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. கை தட்டுங்க, சும்மா வேடிக்கை வாங்க கூடாது, கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றி பெற்ற அணிகள் மாட்டு உண்டு. 19 பேரு. அதே அணியில அடுத்து அதே அணியில தோல்வி அடைஞ்சவங்க ஆவுடையம்மாள், பேச்சியம்மாள், முருகேஸ்வரி, தீபிகா, முத்தம்மா, ராஜலட்சுமி, பொன்னம்மா, பேச்சியம்மா, சைலந்து, சன்னாபாய், ரூபி, சம்முபாய், முத்து, அபிஷா, மரியா, கார்த்திகா 3 பேரும் அதுல பேர் கொடுத்தால யாரா இருக்கீங்க வாங்க, பேரை கொடுத்து பிரைஸ் வாங்கிட்டு போங்க.
இது பூரா தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஆறுதல் புரியுது. கார்த்திகா உண்டு. தோத்த டீமுக்கு சேர்த்து கொடுங்க. யாரு 3 பேர் பேர் கொடுக்கலன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆ 3 பேர் பேர் கொடுக்கலன்னு சொல்லணும். எங்களுக்கு தெரியாதுல்ல, கூப்பிட்டுருங்க. கயிறு இழுத்த ஆண்கள் வெற்றி பெற்ற அணி. ஏப்ப சரியான பரிசியா. உதயகுமார், விஜய், ஜோதிராஜ், முத்துராஜ், நாகராஜ், மகேஷ், மனோ, மாரிச்செல்வம், வினோத், ராஜ், மணி, மாரிக்கணி ஜெயிச்ச அணி. வாங்க வரிசையா வாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருங்க. தூக்குவாளி. ஆமா சூப்பர் சூப்பர். செவுத்தது முடியட்டும். பிரைஸ் வாங்க, முன்னாடி வாங்க. ஆமா தோல்வி அடைந்த வீரர்கள் பாலபாரதி, உதயன், கர்த்தபண்டி, சிமியோன், கதிரவன், இந்தா, மதன், மாரிராஜ், விஸ்வா. 3 பேர் பேர் கொடுக்கல. மான மரியாதை சூடு சோறுனா இருந்தா வரிசையில் நிக்க கூடாது. ஆமா போட்டா பாருங்க, இது பூரா தோத்தாணி. ஆமா கொடுங்க, தூக்கி கொடுங்க. அடுத்த போட்டி என்ன? சிறியவர்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. செவுச்ச அணி ஹரிஸ், கதிரவன், மாதவக்கண்ணன், மாதேஷ், கார்த்திக், ஹரிஸ், கமலேஷ், அகிலேஷ், கலைதர்சன், நிசான், அகிலேஷ். அகிலேஷ் வாங்க. ரெண்டு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பேர் இருக்கா? தோல்வி பேர் இல்லையா? அது எப்படி அவங்களுக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைங்க கயிறு இழுத்தல். அனுசனா, மதுமித்ரா, சலிகா, வனஜா, செல்வ பிரதிபா,
கனியாசிரி பிரார்த்தனா. நன்றி. ஜெயிச்சவங்க இவங்க பூரா. வெற்றி. உட்காருங்க. அவங்க வந்து பிரைஸ் வாங்குறதுலாம் கொஞ்சம் ஆர்வத்தில் இருக்கு. உட்காருங்க. பிள்ளைங்களை அப்படியே உட்காருக்கணும். பிரைஸ் வாங்கிக்கோங்க. அண்ணா அண்ணா இப்ப வாங்காத உள்ள அங்க கன்னியாசிரி உண்டு. கனிகாசிரி கனிகாசிரி. பிரார்த்தனா யாரு? பிரார்த்தனா பிரார்த்தனா 5 பேத்துக்கு அனிசனா மணிமித்ரா வாங்கியாச்சா? சின்ன பிள்ளைங்களுக்கு கயிறு வைத்தல் போட்டி ஜெயிச்சவங்களுக்கு 2 பரிசு இருக்கு. ஜெயிச்ச டீம்ல உள்ளவங்க 2 பேரும் வாங்கல. என்ன பேரு? சரி ரைட். இலக்கியா சன்னியாசிரி சன்னியாசிரி. கயனங்கை கவினிசா கவியாளனி சுஜீதா. ஒரு ஆள் பேர் கொடுக்காம இருக்கு. யாரு உண்டு? இருக்கு. ஆமா உங்கள்கிட்ட ஒண்ணு கூட மேட்ச் முடிஞ்சது. கவினிசா ஆண்டி விட்டா கோல போட்டியில் ஆறுதல் பரிசு கலந்து கொண்டமைக்காக கவினிசா கவினிசா கண்மணி ராதா அபிசா பேச்சியம்மா 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 வந்தாச்சா? மகேஷ் வனச்சா காயத்ரி முருகேஸ்வரி மஞ்சுளா கல்பனா சத்யா தமிழரசி ராஜலட்சுமி தீபிகா கோலம் போட்டியில் கலந்து கொண்டமைக்காக நன்றி நன்றி நன்றி. ரைட். மிக சிறப்பான போட்டி. பாட்டலில் ஆணி போட்ட போட்டி. பாட்டலில் ஆணி போட்ட போட்டி. சிறியவர்களுக்கு சஞ்சய் ஃபர்ஸ்ட் பிரைஸ், பிரிட்டிஷ் 2வது பிரைஸ், மனோகாந்த் 3வது பிரைஸ். பெரிய ஆண்கள் ஆணி போடுதல் ஃபர்ஸ்ட் நிசாந்த், சிவா, அஜய், அடுத்து சிவா. அஜய்கிட்ட கொடுங்க. 3வது பிரைஸ் சிவாட்ட கொடுங்க.
கலந்து கொண்டமைக்காக செல்வ நிசாந்த், செல்வ நிசாந்த், ஹரிஸ், பவதீஸ், அகிலேஷ், முகிலன், வினோத், கலைச்செல்வம், ஸ்ரீராம், தினேஷ். இது ஆறுதல் பரிசு. அகிலேஷ் உண்டு. ஸ்ரீராம், ஹரிஸ் இருக்கு. ஹரிஸ் அடுத்து சிறியவர்கள் பெரியவங்க தானே, பெரியவங்களுக்கு. ஆப்பிள் கடத்தல் போட்டியில் ஃபர்ஸ்ட் பெரியவங்க, ஃபர்ஸ்ட் பரிசு வினோத். சூப்பரா அவர் கிடைச்சாருயா, உண்மையிலேயே. இந்த ஐயா இதையும் சேர்த்து கொடுங்க. பாராட்டுகள், பாராட்டுகள். இரண்டாவது பரிசு சிவா. மூன்றாவது பரிசு ஸ்ரீராம், மாதவன். ரெண்டும் ஒன்னோல கொடுங்க. ஸ்ரீராம், மாதவன் ஒன்னோல கொடுங்க. ரைட். மிகவும் சிறியவர்கள் ஆப்பிள் கடித்தல் போட்டி. முதல் பரிசு கார்த்திக், நிசாந்த், திசாந்த், திசாந்த். மூன்றாவது பரிசு மாதேஷ். கடந்து கொண்ட மிக்கவன் ஆறுதல் பரிசு அஜய், செல்வ நிசாம், மகி. 3 பேரும் வாங்கிக்கோங்க. செல்வ நிசாந்த், மகி. ரைட்டு. செங்கல் தூக்கும் பட்டி. எப்ப சிறப்பான பதிலா. பெரியவர்கள் மாறி செல்வம், சின்ன பையங்களா? மாறி செல்வம், மாறி செல்வம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாறி செல்வம். சூப்பர், சூப்பர், வாழ்த்துக்கள். பெரிய இளைஞர்கள் இல்ல. பரத் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பரத் அவர் ஒரு திறமையான வீரர். திருமணம் ஆனவர்கள் செல்வம், செல்வம், கதிரவன். அதே இதில் பெண்கள் செங்கல் தூக்கும் போட்டியில். திருமணம் ஆகாதவர்கள். மூர்த்திநாச்சியா முதல் பிரைஸ். காவியா செகண்ட் பிரைஸ். காவியா. தீபிகா மூன்றாவது பிரைஸ். தீபிகா. திருமணமான பெண்கள். அடுத்து ராஜலட்சுமி முதல் பரிஸ். இரண்டாவது பரிஸ் நிவேதா. மூன்றாவது பரிஸ் மகேஷ். மூன்றாவது பரிஸ் மகேஷ். இளவட்ட கல் தூக்கும் போட்டி. அப்படியா? ரைட், சூப்பர். கதிரவன் இளவட்ட கல் தூக்கும் போட்டியில கதிரவன். அடுத்து சிவா, வினோத், மாரி செல்வம், விஸ்வா. கலந்தவங்களுக்கு அனைவருக்கும் உண்டியா? ஆமா, சும்மாவா கல்ல தூக்குனாங்க? பெரிய இளைஞர்கள். குருசாமியும் மாரிக்கணியும் முதல் பிரைஸ். குருசாமியும் மாரிக்கணியும் இளவட்ட கல்லில் 15 தடவை தூக்கி எறிந்து விட்டார் மாரிக்கணி.
மாரிக்கணி வாங்க. இரண்டாவது பரிசு கலையரசன். கலையரசன் இரண்டாவது பரிசு. சிமியோன் மணி. மணி வாங்க வாங்க. சூப்பரியா, அருமை. வா சின்ன கல்ல தூக்கி எறிஞ்சாருல, சாதாரணமாக எறிஞ்சாரு. திருமணம் ஆனவர்கள் முதல் பரிசு கதிரவன் செல்வம், திருச்செல்வம். இரண்டாம் பரிசு பாரதி. முத்துராஜ் மூன்றாவது பிரைஸ். முத்துராஜ் மூன்றாவது பிரைஸ். தூக்கமே முடியலன்னு வெளியேறினார், அவருக்கு நாலாவது பிரைஸ் கருத்த பாண்டி. வெக்கமா இருக்கு. மியூசிக்கல் சேர், சேர் போட்டி. ரோஹித் முதல் பரிஸ் சேர் போட்டியில. பரிஸ் இரண்டாவது பரிஸ். ரித்தீஷ் மூன்றாவது பரிஸ். அதே மாதிரி பெண்கள் சிறுவர்கள். கன்னியாசிரி ஃபர்ஸ்ட், மித்ரா இரண்டாவது, கயல்சிரி மூன்றாவது. வழுக்குமரம் 12 பேர் ஏறி இருக்காங்க. கன்னியாசிரி மித்ரா கயல்சிரி. அவ பேர் என்ன பேரு? வழுக்குமரம் ஏறியவர்கள் ஸ்ரீராம். முயற்சி பண்ணதுக்காண்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அஜய், ஜகதீஷ், நிசாந்த், சஞ்சய், முகிலன், ரோஹித், சரவணன். வழுக்குமரம் ஏறினவங்களுக்கு. ஆமா, சரவணன் கொடுத்தாச்சா? மனோகாந்த், மனோகாந்த், பவித்ரன், மாதேஷ், செல்வ நிசான். இவங்க பூராமே வழுக்குமரம் ஏறினவங்க, சிறியவர்கள். பேர் நிசாந்த் உண்டு. ரைட்டு, கேன் வந்து ஒரு சிறப்பு பரிசு. வா, வாட்டர் கேன் சிறப்பு பரிசு. சிறப்பு பரிசு. சரி, அது உண்மையிலே பாராட்டு. கைதட்டுங்கய்யா, உண்மையிலே வாழ்த்துக்கள். அவனால முடியாதுன்னு தெரிஞ்சாலும் முயற்சி பண்ணாரு. அடுத்து அவ்வளவுதான். வேற கபடி டீம் வின்னர் மட்டும் சின்னவர்கள் சிறியவர்கள். சக்திவேல், மாதேஷ், சஞ்சய், செவுச்ச டீம்
சின்னவங்க செவிச்ச டீம் வாங்க. மாதவ கண்ணன், ரோஹித், ஸ்ரீராம், மனோஜ்குமார் வெற்றி பெற்ற அணி. ரைட்டு. உண்டு உண்டு. ஸ்ரீராம் உண்டு. பெரிய ஆண்களுக்கான கபடி போட்டி. வின்னர் குருசாமி அணி. வாங்க குருசாமி, மனோ, ராம்துரை, ஸ்ரீராம், சிவா, மாரிச்செல்வன், மாதவ கண்ணன் வெற்றி பெற்ற அணி. உண்மையிலே வாழ்த்துக்கள். பெரியவர் பெண்கள் சேர எடுத்தல் போட்டில்ல. முதல் 3 பரிசு வாங்க நீங்களா? கலைச்செல்வி அடுத்து 2வது 3வது வாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, வாங்க என்ன செய்தின்னு பார்ப்போம். சத்யா, காயத்ரி. ரைட். ஓகே. செட் ஆபரேட்டர் வாங்க. எங்களுக்கு உறுதுணையாக இருந்த செட் ஆபரேட்டர். செட் ஆபரேட்டர் வாங்க. செட் ஆபரேட்டர் கனி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக உதயகுமார் அவர்கள், உதயகிருஷ்ணன் அவர்கள் சால்வி அணிவிப்பார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாராட்டுப்பா. உண்மையிலே செட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு ஆபரேட்டர். எங்களுக்கு இனிப்புகளை வெகு சிறப்பாக வழங்கிய வெள்ளத்துறை அவர்களுக்கு சிறப்பான பரிசு. இனிப்புகளை மிக சிறப்பாக செயல்பட்டார் தன்னெழுச்சியாக. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அனைவரையும் தனது வசிய குரலால் மயக்கி இதுவரை இங்கு இருக்க வைத்திருக்கும் அண்ணன் சின்னக்கிளி அவர்களுக்கு இளைஞர் சார்பாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. கையெட்டுங்க, அவருக்கு உற்சாகப்படுத்துங்க. இந்த போட்டிகளை வெகு சிறப்பாக உறுதுணையாக இருந்து அள்ளும் பகலுமாக உழைத்த பாரதி அவர்களுக்கு இந்த சிறப்பான பரிசை வழங்கப்படுது. நீங்க முதல்ல வாங்க. அடுத்த செட் ஆபரேட்டர் மாரித்துறை வாங்க. எத்தனை ஆபரேட்டர்? 3 ஆபரேட்டரா? தக்காளி அடுத்த ஆபரேட்டர் வாங்க. என்ன கதிரவன்? நன்றி நன்றி. வழுக்குமரம் ஏறினவங்களுக்கு சிறப்பு பரிசு.
வாங்க 5 பேர் நில்லுங்க 4 5 4 பேர் தானே நாலு பேர் தான் டீம் 5 பேர் அப்படியா சரி